மகிமை உண்டாவதாக. இந்த குருத்தோல ஞாயிறுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை, குருத்தோல அதாவது பண்டிகை கொண்டாடுறது, ஆராதனை செய்வது தவறல்ல. அதை சடங்கு சம்பிரதாயமாக கொண்டு போகக்கூடாது என்பது தான் இப்போ பிரச்சனையே. கவனிக்கலாம். ஆர்சி சபையார் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு குருத்தோலை இந்த நாட்களில் பிடித்து கொண்டு போகிற இவங்க அதை அந்த குருத்தோலை கொண்டு போய் தங்கள் வீடுகளிலே, அதாவது ஒரு ஆணிலையோ அல்லது கேட்லேயோ அல்லது கதவுலையோ நம்ம சொறி வைப்பாங்க. அது காஞ்ச பிற்பாடு மறு வருஷம் அதை எடுத்து போயிட்டு ஆர்சி ஃபாதர் இடத்துல கொடுத்து அதை எரிய வச்சு சாம்பலாக்கி அதில் ஒரு விபூதி வச்சு அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அவங்க கருமங்கள் தீர்ந்தது, அதை தண்ணீரில் கலக்கி அவங்க தலைமையில நம்ம தெளிச்சா அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இது போல கொண்டு போகிறது தான் அதாவது பாரம்பரியம். இது வேதத்துக்கு ஒத்து வராத காரியம். சரி, இங்கே கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு 5 நாளுக்கு முன்பதாக நடக்கிற சம்பவம் தான். ஆண்டவர் கழுத மேலே வெற்றி பவனி வருகிறார். அவர் கழுத மேலே வந்ததுனால வெற்றி அல்ல, சிலுவையில் போனதுனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஆமே. கவனிக்கலாம். இந்த குருத்தோல இந்த ஓசன்னா என்று சொன்னா கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று பொருளாக இருக்கிறது. இதை குறித்து இந்த காரியம் நடப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கவனிங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே 118 சங்கீதம் 25 26 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டத்தக்கவர், கர்த்தாவே ரட்சியம் என்று பொருளாக இருக்கிறது. இது எபிரேய வார்த்தை ஓசன்னான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீதிமொழிகளின் மன்னிக்கணும், சங்கீதங்களின் புத்தகம் 118 25 26 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் யாரு? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நாம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த 118 சங்கீதம் எப்ப பாடப்பட்டது என்று பார்த்து இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். கொஞ்சம் கவனமா கேட்டதான் உங்களுக்கு புரியும். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கலாம். யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்புல இருந்து 70 வருஷத்துக்கு பிற்பாடு எருசலேம் நகரத்துக்கு வராங்க. வந்து உற்சாகத்துல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறாங்க, அஸ்திபாரம் வரைக்கும் கட்டுறாங்க. பிற்பாடு எதிர்ப்பு நிமித்தமாக 16 வருஷம் ஆலய வேலை தடைப்படுது. மிகுந்த போராட்டத்தின் மத்தியில ஆலயத்தை கட்டி வாசகால வைக்கும் போது பாடப்பட்ட சங்கீதம் தான் 118 சங்கீதம். ஆமே, எடுத்துக்கலாமா? 118 சங்கீதம் நீங்க 15 இருந்து வாசித்து பார்ப்பேன்னா அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எடுங்களேன். 118 சங்கீதம் 118 சங்கீதம் பாருங்க. 15 இருந்து, நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் ஒழிந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், நான் சாவாமல் பிழைத்திருக்கிறது, கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே. கவனிக்கலாம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்று சொல்லி ஆலயத்தை குறித்து ஆலயத்தின் வாசல்ல இருந்து தான் இந்த சங்கீதத்தை பாடி வாசலை வைக்கும் போது சொல்றாங்க, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான் அதற்குள் பிரவேசிப்பான். நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ரட்சித்திருக்கிறபடியா நான் உம்மை துதிப்பேன் என்று கர்த்தர் குறித்து சொல்லிட்டு பாருங்க. 25 இருந்து பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமே. பாருங்க, 25 வசனத்துல கர்த்தாவே ரட்சியும், ஓசன்னா என்று சொன்னா கர்த்தாவே ரட்சியும் என்று பொருளாக இருக்கிறது. இது பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வந்து தேவாலயத்தை கட்டி வாசகால் வைக்கும் போது, இது 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் எங்களை ரட்சிப்பார், ஓசன்னா என்று பாடினதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீதங்கள்ல என்ன பாடப்பட்டிருக்கு. சகரியா 9:9 நீங்க வாசித்து பார்ப்பனா, இயேசுவானவர்
கழுத குட்டியின் மரியின் மேல என்ன பண்ணுவாராம், வருவார் என்று சொல்லி 450 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியாவும் தேவாலயத்தை கட்டும் போது தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். ஆமே. சரி, இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இந்த சரித்திரத்தை புரிஞ்சாதான், கவனிங்க தேவ பிள்ளைகளே, இயேசு எங்களுக்கு ராஜா என்று சொல்லி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தாங்க. பிற்பாடு ஓலைகளினாலும் மரக்கிளைகளினாலும் கர்த்தரை அசை காட்டினோம்னா கனப்படுத்தினாங்க. ஆனா அதே அவங்க 2 நாளைக்கு பிற்பாடு பரபாசை விடுதலை செய், இயேசுவை கொலை செய் என்று சொன்ன காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமே. நல்லா கவனிங்க, நான் சரித்திரத்தை சொல்லிக்கின்னு வரேன். எகிப்துல 400 வருஷம் இருக்கிறாங்க. மோசே மூலியமா விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறது யாருன்னா நியாயாதிபதிகள் வழி நடத்துறாங்க. நியாயாதிபதிகளுக்கு பிற்பாடு தீர்க்கதரிசிகள் வழி நடத்துறாங்க. தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு யாரு வேணும், ராஜா வேண்டும் என்று சொல்றாங்க. ராஜா வேண்டும் என்று சொன்ன உடனே முதலாவது ராஜா யாரை கொடுக்கிறான்னா சவுல், 2வது தாவீது. சாலமோனை கொடுத்த பிற்பாடு சாலமோன் நிமித்தம் தான் தேசம் முழுவதும் விக்கிரக கோயில்களால நிரப்பப்படுது. காரணம் என்னன்னா, அவர் போகிற இடமெல்லாம் மாமனார் வீடாச்சு. 700 மனைவி, ராஜகுலத்தை சேர்ந்த 700 மனைவி மறுமனை ஆட்சி என்று சொன்னா விதவை தள்ளப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க பாருங்க, இவங்க தான் மறுமனை வாட்டி. மொத்தம் எத்தனை, 1000 மனைவிகளை யாரு திருமணம் செய்திருந்தானா சாலமோன் திருமணம் செய்திருந்தான். இந்த ராஜகுலத்தை சேர்ந்த புறஜாதி தேசத்துல இருந்தெல்லாம் கட்டின்னு வந்தாரு பாருங்க. அவங்களெல்லாம் சொன்னாங்க, எங்க தெய்வங்களை வழிபடுவதற்கு இங்க ஒன்றும் வசதி இல்லை, எங்களுக்கு எங்க தெய்வங்களுக்கு உண்டான கோயில்களை கட்டணும்னு சொல்லி சாலமோன் ராஜாவுக்கு சொன்ன உடனே எங்கெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல குன்றுகள் இருக்கிறதோ ஒவ்வொரு குன்றுகள் மேல என்ன பண்ணா விக்கிரக ஆராதனை செய்ய, விக்கிரக கோயில்களை யாரு கட்டினாரு, சாலமோன் ராஜா என்ன பண்ண கட்டினவராக காணப்பட்டார். ஆமே. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அதற்கு பிற்பாடு தேசம் 2ஆ பிரிது. வடக்கையும் வடக்கை இஸ்ரவேல் என்றும் தெற்கை யூதா என்றும் பிரிக்கப்படுது. வடக்கை இருக்கிற இவங்க சமரியாவுக்கு, கவனிங்க, வடக்கை இருக்கிற இவங்க, வடக்கே இருக்கிறவங்களும் சரி தெற்கே இருக்கிறவங்களும் சரி பாவம் தான் செஞ்சாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய பிரமாணத்தை மீறி விக்கிரக ஆராதனை செய்த நிமித்தமா இவங்களை அசிரிய தேசத்தை சிறைப்பிடித்துன்னு போறாங்க. இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்த பிற்பாடு நடந்த சம்பவம்னா ரோம ஆட்சி என்ன பண்ணா நடக்குது. கவனிக்கலாம், திரும்ப வராங்க, நாட்கள் கடக்குது. கடந்த உடனே ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரோமானியர் தேசம் முழுவதும் கட்டுப்படுத்தி தான் ஆட்சிக்குள்ள தான் கட்டுப்பாட்டில் தேசம் முழுவதும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன பண்ண ரோமானியர்கள் வைத்து கொண்டிருந்தாங்க. ரோமானியர்கள் வைத்து கொண்டு இருக்கும் போது அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறாங்கன்னா 1200 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாங்க. அவங்களுக்கு கீழே யாரும் இருக்கிறாங்கன்னா வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் யூதா முழு தேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னா ரோமானியருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இவனுடைய ஆதிக்கம் பெருக பெருக பெருக, அதாவது ரோம் ராஜாவை என்னென்று அழைப்பாங்கன்னா சீசர். சொல்லுங்க பார்க்கலாம், சீசர், சீசன்ல சீசர் என்று என்ன பண்ண அழைப்பாங்க. அவன் ஆதிக்கம் பெருக பெருக தன்னை கடவுள் என்று சொல்ல ஆரம்பித்தான். தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் வீதிகளிலே, தேவாலயத்தின் வீதிகளிலே, எருசலேமின் வீதிகளிலே, தேவாலயத்துல இந்த சீசருடைய சொற்பங்களை என்ன பண்ண கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து மலைக்கு இந்த பக்கத்துல இருக்கிறார். மலைக்கு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெத்தானியா. பெத்தானியாவில் தான் யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல 4 நாள் நாரி போய் இருந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி பிற்பாடு ஒலிவ மலையிலிருந்து ஏறி இங்க வருகிறாரு. நீங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பண்ணா பெத்பகே என்ற ஒரு இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதையும் குட்டியும் காண்பீங்க, அது கட்டப்பட்டு இருக்கும், அதை கொண்டு வாங்கன்றார். யாராகிலும் கேட்டா அது உங்க ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவங்க போறாங்க, அதே போல கழுதை கொண்டு வராங்க. இங்க இருந்து இயேசு கிறிஸ்து என்ன புறப்பட்டு கழுது மேல ஏறி புறப்பட்டு வரார். இப்போ புறப்பட்டு வரும்போது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். அவர் புறப்பட்டு வரும்போது இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில்
ராஜாவை கனப்படுத்த ராஜாக்கள் இஸ்ரவேல்ல இப்போ நீங்க போய் பார்ப்பீங்கன்னா ஒட்டகம், குதிரை இவைகள் எல்லாவற்றிலும் எது விலை உயர்ந்ததுன்னா கழுதை தான் விலை உயர்ந்தது. இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கோவேறு கழுதை மேலே தான் அதாவது ஊர்வலமாக வருவாங்க. கோவேறு கழுதை மேலே தான் புறப்பட்டு போவாங்க. அது அவங்களுக்கு எதுவாக காணப்படுனா மேன்மையாக காணப்பட்டது. சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் குதிரையில் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க ராஜாக்கள் எல்லாம். ஆகவே தான் ஆண்டவர் உபாகமும் 17ஆம் வசனத்தில் பிரமாணமே கொடுக்குறாரு, நீ குதிரையை வாங்கும்படி எங்கே போக வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் நபனா சொல்றார். அல்லேலூயா. சரி, இங்க கவனிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஜனங்கள் எல்லாம் யாரை எதிர்பார்க்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ராஜா வேணும், ரோம் அரசாங்கத்தை கவுப்பதற்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போதான் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நானே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம பிரசங்கம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அதாவது வியாதிகளை சுகமாக்குறாரு, பிசாசுகளை ஓட்டுகிறாரு. வந்து அவரிடத்துல பிரசங்கம் கேட்ட அவங்களுக்கு 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்குறாரு. அப்போ பார்த்தாங்க, இவர் தான் நமக்கு ஏற்ற ராஜா, தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஆகவே இவர் என்ன பண்ணுவாரு, ரோம் அரசாங்கத்தை கவிழ்த்து நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாரு, நமக்கு விடுதலையும் சுதந்திரத்தையும் இயேசுவானவர் தருவார் என்று சொல்லி இயேசுவை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாக வரவேற்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. சார், இங்க கவனிக்கலாம். நீங்க 12ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் லாசருவை எழுப்பினார் பாருங்க. இதுக்காகவே நீங்க கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 12ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17 கொஞ்சம் வாசிக்க முடியுமா? பாருங்க, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் இயேசுவை லாசருவை கல்லறிந்து வெளியே வர வைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் அவர் செய்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இப்போ பஸ்கா பண்டிகைக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறைவதற்கு 5 நாளுக்கு முன்பதாக, பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறாங்க. அதுக்கு முன்பதாக 5 நாளுக்கு முன்பதாக இயேசுவானவர் கழுதில் என்ன பண்ண புறப்பட்டு வருகிறார். ஆமே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், புறஜாதி ராஜாக்கள்லாம் எதில் போவாங்க? குதிரையில் போவாங்க. யூதருடைய ராஜா எதில் புறப்பட்டு போவாங்க? கழுதில் புறப்பட்டு போவாங்க. ஆக கவனிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து கழுதில் வரார். இவர் ராஜான்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஏற்ற ராஜாவாக இருக்கிறாரு, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ராஜா என்பதற்கு அடையாளம் சொல்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம், நீங்கள் படிக்க ஆள் இல்லை, 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, தாவீது தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு எது மேலே ஏற்றி அனுப்புகிறார்னா, கழுத மேலே, கோவேறு கழுத மேலே என்ன பண்ண ஏற்றி அனுப்புகிறார். பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்க கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க யாரையும் ராஜான்னு நான் வஸ்திரத்தை சாதாரணமாக அழுக்கவே மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கழுத்துலேருந்து கணுக்கால் வரைக்கும் தன் வஸ்திரத்தை என்ன பண்ண மூடிக்கினே இருப்பாங்க. வஸ்திரத்தினால தன் சரீரம் முழுவதுமாக மூடப்பட்டு இருக்கும். நம்ம வேட்டி கட்டினோம்னா இல்லை கையில் கட்டினோம்னா என்ன பண்ணுறோம், மடித்து காட்டுறோம். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்க செய்யவே மாட்டாங்க. அது அவலட்சணமாக அவங்களுக்கு காணப்படும். சாதாரணமாக தன் வஸ்திரங்களை அவுக்க மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புத்தகம் 9:13, 2 ராஜாக்களின் புத்தகம் 9:13 பாருங்க, ராஜா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே படிகளில் அவங்கவுங்க தங்கள் வஸ்திரங்கள் என்ன பண்ணாங்க, கயிற்றி போட்டு அவர் என்ன பண்ண கனப்படுத்துகிறாங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து குதிரையில் வரும்போது, கழுதில் வரும்போது, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7 to 8 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, தங்கள் வஸ்திரங்களை
வழியில விரித்தார்கள். இஸ்ரவேல் இவ்வளவு சீக்கிரத்துல தங்கள் வஸ்திரங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவிழ்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம நடந்துக்கினே வருது. ஆமென். திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. எகிப்துல இருந்தாங்க, மோசே மூலியமா விடுதலை ஆக்கப்பட்டு நியாயாதிபதிகள் ஆட்சி செய்றாங்க, தீர்க்கதரிசிகள் அதுக்கு பிற்பாடு ஆட்சி செய்றாங்க. ராஜா வேணும்னு சொன்னோடனே ராஜாவை கொடுக்குறாரு. ராஜா சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டா பிரிது. பாவம் செய்கிறாங்க. வடக்கே அசிரியை கொண்டு போயிட்டான், தெற்கே பாபிலோன் தேசத்தார் கொண்டு போயிட்டாங்க. நாட்கள் கடக்குது. ரோமு ராஜ்யம் தேசம் முழுவதும் கைப்பற்றி 120 ஆண்டுகளாக 1200 ஆண்டுகளாக எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். யூதர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னை கடவுள் என்று எல்லாரும் நம்ப பண்றான். எல்லாரும் அவனை வணங்கணும், அவன் சிலைகளை வைக்கிறான். தேவாலயத்திலும் கொண்டு வந்து வைத்தோடனே நமக்கு ஒரு ராஜா கிடைக்க மாட்டாருன்னு சொன்னோன்னே அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த ராஜா என்று சொன்ன உடனே அவருக்கு எல்லாரும் நம்ம புறப்பட்டு போறாங்க. ஆமே. சரி, பஸ்கா பண்டிகை 5 நாளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்ம கழுதல வந்துக்கினே இருக்கிறாங்க. எருசலேம் நகரத்துக்கு அந்த பஸ்கா பண்டிகைக்கு எங்க இருக்கிற ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம், இவர் லாசரு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இவருக்கு பின்பாக எவ்வளவு கூட்டம் போனாங்களாம், திரளான ஜனங்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது முன் அடுப்பாரும் பின் அடுப்பாரும் வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும் 2 லட்சம் பேர். எருசலேமிலேருந்து யூதரை இயேசுவை நோக்கி போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? 1.5 லட்சம் பேர். 3 லட்சம் ஜனங்க நம்மனா இயேசுவோடு நடந்து வராங்க. நடந்து வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். நமக்கு யார் கிடைச்சிட்டாரு? யூதருக்கு ராஜா கிடைச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணுவார்? ரோம் அரசாங்கத்தை கவிழ்ப்பார், நமக்கு ஒரு தனி சுதந்திரம் விடுதலை தருவார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறப்பட்டு வரார். பெத்லகேம்ல இருந்து எங்கே புறப்பட்டு வராரு? எருசலேமுக்கு புறப்பட்டு வரார். எல்லாரும் போட பாருங்க. வலது பக்கம் போனால் பிலாத்து, இவர் தான் ரோம், அதாவது கவர்னராக இருக்கிறார். இடது பக்கம் போனால் ஆலயம் இருக்குது. இடது பக்கம் ஆலயம் இருக்குது. எல்லாரும் கர்த்தர் இப்படி வந்துக்கினே இருக்கிற காகித மேலே ஏசப்பா வர. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வலது பக்கம் போவார், இவரிடத்துல எல்லாம் வல்லமையாக இருக்குது, பிளாத்தை அடித்து துரைத்துட்டு இவர் ராஜாவை உட்காருவார் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை குறித்து இன்னொரு காரியமாக சொல்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு ஆடுகளை பலி செலுத்துவதற்காக என்ன பண்ண கொண்டு போவாங்க. 5 நாளைக்கு முன்பதாக கொண்டு போயிட்டு ஆசான இடத்துல காண்பிப்பாங்க. ஐயா, நாங்கள் பஸ்கா பண்டிகைக்காக பலி செலுத்த கொண்டு வந்த ஆடு இதுதான், இதில் கண்ணு ஊனமாகுதா, காலு ஊனமாகுதா, எதனா பழுதா இருக்குதா பாருன்னு சொல்லி ஆசானை பரிசோதித்து பார்த்து இதை என்ன பண்ணலாம், பலி செலுத்தலாம் சொல்லி ஒரு டோக்கனை கட்டி விட்டுருவாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் 5 நாளுக்கு முன்பதாக யார் பக்கத்தில் போய் நிற்கிறன்னா ஆசானுக்கு தன்னை காண்பிக்கிறார். ஆமே. இப்போ பாருங்க, பஸ்கா பண்டிகை 5 நாள் இருக்குது. எல்லாரும் எங்கே எதிர்பார்க்குறாங்க? இவர் வலது பக்கம் போவார், பிளாத்துடைய அரண்மனையில் போயிட்டு பிளாத்தை அடிச்சு துரைத்துட்டு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா எப்படி போகிறான்னா இடது பக்கமாக புறப்பட்டு போகிறான். எல்லாருக்கும் சீப்போன்னு ஆயிடுச்சு. அடடா, இவர் நாடா அது இடது பக்கமாக புறப்பட்டு போகிறாருன்னு சொல்லி தேவாலயத்துக்கு போகிறாரு. தன்னை என்ன பண்ணனா ஆசாரியர்களுக்கு காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளை, யார் கர்த்தாவே எங்களை ரட்சியும் ஓசன்னா என்று சொன்னாங்களோ அவங்களே 2 நாளைக்கு பிற்பாடு பிலாத்துடைய அரண்மனையில் வந்து எங்களுக்கு பரபாச விடுதலை செய், இயேசு என்ன பண்ணு, கொலை செய் என்று நம்மனா அவங்க கோஷ்டம் இட்டாங்க. ஆமே. தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எல்லாரும் இங்கே கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை யூதருடைய எண்ணத்தின் பிரகாரம் அவர் இந்த சைடு போயிருந்தா யூதருக்கு மட்டும்தான் அவர் ராஜாவாக இருந்திருப்பார். நம்மளை மனசில் நினைச்சார், புறஜாதிகளாகிய நம்மளை மனசில் நினச்சி தான் அவர் எங்கே புறப்பட்டு போகிறான்னா ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறார். கொலேசருக்கு என்ன நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 14 15 வரைக்கும் வாசித்து பார்க்கணும். 2ஆம் அதிகாரம் 14 15 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கழுத மேலே ஏறதுனால வெற்றி இல்லை, சிலுவைக்கு போனதுனால தான் வெற்றி. அவர் எதுக்காக இடது பக்கம் புறப்பட்டு போனார், சிலுவையை சுமந்தார்னா நம்ம கர்த்தர் நினைச்சார், நம்மளை நினைச்சாரு. என் பிள்ளைங்க எல்லாருக்காகவும், தன்னால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் ராஜாவாக இருக்கணும், அவங்களுடைய பாவங்களுக்காக
நான் கல்வாரி சிலுவையில் போனேன் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து எந்த பக்கம் போயிட்டாரு? தேவாலயம் பக்கம் போனார். அவரை பிடிச்சாங்க, சிலுவைக்கு கொண்டு போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, ஓசன்னா என்று சொன்னான்னு சொன்னேன். கர்த்தாவே ரட்சியும் என்று பொருள். சரி, ரட்சிப்பு என்ற தலைப்பில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், துன்மார்க்குடைய கைக்கு விலக்கி கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரு. யாருடைய கைக்கு விலக்கி ரட்சிப்பாரு? துன்மார்க்குடைய கைக்கு விலக்கி கர்த்தனவனை ரட்சிப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 140 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தாவே துன்மார்க்குடைய கைக்கு என்னை விலக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்குறாங்க. எதுக்காக தாவீது துன்மார்க்குடைய கைக்கு என்னை விலக்கி ரட்சிப்பா, காத்து கொள்ளுப்பா என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறார்னா, தேவ பிள்ளைகளே, என் வழிகளை என்ன பண்ணுறாங்களாம்? கவிழ்க்க பார்க்குறாங்க. தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கனுடைய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தரிசனத்தை கவுக்கணும், நம்முடைய குடும்பத்தை கவுக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை கவுக்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பது தான் துன்மார்க்குடைய எண்ணம். அதை தான் துன்மார்க்கரை குறித்து சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தில், சர்பத்தை போல அவர்களுடைய நாவு கூர்மையாக இருக்கும், விரியன் பாம்பு விஷம் அவங்க நாவின் கீழே இருக்கின்றார். அப்புறம் பாருங்க 5ஆம் வசனத்தில் பாருங்க, அகங்காரிகள் எனக்கு கண்ணிகளையும் கயிறுகளையும் மறைவாக வைக்கிறாங்க, வழி ஓரங்களில் வலைகளை விரித்து எனக்கு சுருக்குகளையும் வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, துன்மார்க்கர் நம்முடைய வழிகளை கவிழ்த்து போட முடியாது. நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் எடுக்க முடியாது. எப்படி செயல்படுவான் என்று சங்கீதக்காரன் சொல்றாருன்னா, அவன் விரியன் பாம்பு விஷயத்தை போல செயல்படுவான். அவன் பாம்பை போல தன் நாவுகளை கூர்மையாக்குவான். எதை எப்போ பேசுவான், எப்போ விஷத்தை கக்குவானே தெரியாது. பிற்பாடு அவன் வேடனை போல இருப்பான். வேடன் எப்படி மறைவாய் கண்ணியை வைக்கிறானோ, வலைகளை வைக்கிறானோ, அது போல துன்மார்க்கும் வலைகளையும் விரியன் பாம்பு விஷத்தை போல உன் மேல விஷத்தை கக்கினாலும், கர்த்தாவே என்னை ரட்சியும். ஏனென்று சொன்னான், என் வழிகளை அவன் என்ன பண்றான்? கவிழ்த்து போடுகிறான்டார். அவன் கவிழ்த்து போடாம இருக்கணும்னா, கவிழ்த்து போடாம இருக்கணும்னா, தேவ பிள்ளைகளை 6ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களுக்கு சத்தத்திற்கு செவி கொடும். தேவ பிள்ளைகளை, துன்மார்க்க எப்பேற்பட்டவன்? பாம்பு போல நாவு கூர்மையாக வச்சுன்னு இருக்கிறவன். அது மாத்திரம் இல்லை, அவன் விரியன் பாம்பு விஷம் அவன் நாவின் கீழே இருக்குது. எப்போ எதை பேசுவான்னு தெரியாது. நீ அனுதாபப்பட்டு அவங்ககிட்ட உன் குறைகளை, உன் குற்றங்களை, பிற்பாடு உன்னுடைய பிழையை கூட சொல்லியிருப்பேன். அந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்லுவான். அவன் யார் தெரியுமா? பாம்பின் விஷம் உள்ளவன், விரியன் பாம்பு விஷம் உள்ளவன். அவன் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், விரியன் பாம்பு விஷம் இல்லை. அவன்லாம் யாரு? துன்மார்க்கன். நம்ம நல்ல நிலையில வருவோம், நம்முடைய ஆசீர்வாதம் பொறுக்காம எப்போ அவன் வாயிலிருந்து விஷம் வரணும்னு தெரியாது. அவன் விரியன் பாம்பு போல, தன் சர்பத்தை போல நாவுகளை கூர்மையாக்கவனா இருப்பான். அது மாத்திரம் இல்லை, உன்னை எப்போ கவுக்கலாம், எப்போ உன்னை தள்ளலாம்னு சொல்லி மறைவா வலையும் கண்ணியும் வைக்க வேடனை போல செயல்படுவான். அதில் இருந்து கர்த்தர் உன்னை காக்கணும்னா நம்ம என்ன பண்ணா? ஆண்டவரை சார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே பாருங்க, அது சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு என்ன பண்ணும்? செவி கொடும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவன் விரியன் பாம்பு விஷமனா இருக்கட்டும், சர்பத்தை போல கூர்மையான நாவனா வச்சுன்னு இருக்கட்டும், இல்லை மறைவா வைக்கிற வேடனை போல காணப்பட்டாலும் கூட உன் வழியை கவிழ்க்கவே முடியாது. உனக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை, ஆசீர்வாதத்தை, தரிசனத்தை அவன் தொடவே முடியாதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண? ஜெபம் தான் பண்ணணும். ஜெபம் பண்ணா நிச்சயமா கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. சரி, 2வது காரியம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. 2:27 வாசிக்கிறேன், கவனிங்க. 2:27, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், அவர்கள் ஆபத்து காலத்தில் எழுந்து எங்களை ரட்சியம் என்றார்கள்.
கவனிக்கலாம். அம்மா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவாலயம் இது கிழக்க பார்த்த மாதிரி தான் நம்மளும் வாசல் வச்சிருக்கிறோம். தேவாலயம்லாம் கிழக்க பார்த்த மாதிரி தான் வாசல் வைக்க சொல்கிறார் ஆண்டவர். யூத ஜனங்களும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆலயத்துக்கு போகிறாங்க. இப்போ உங்கள் முகம் யாரை பார்த்த மாதிரி இருக்குது? தேவாலயத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு முதுக காமிச்சிட்டு முகத்தை கிழக்கில் உதிக்கிற சூரியன் பக்கமாக என்ன பண்ண திருப்பினாங்க. திருப்பிட்டு தங்கள் ஆபத்தில் யாரை நோக்கி கூப்பிட்றாங்கன்னா, விக்கிரங்களை நோக்கி கூப்பிட்றாங்க. தேவ பிள்ளைகளே, 32ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களை எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள்னு சொல்கிறார். இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரக ஆராதனை செய்த ஆரம்பித்தாங்க. தேவனுக்கு முதுக காட்டுறாங்க, விக்கிரகத்துக்கு முகத்தை காட்டுறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. செய்து ஆபத்தில் எங்களை ரட்சின்றாங்க. ஒன்றும் பலன் கொடுக்குற காரணம் என்னென்னா, நேபுகாத்நேச்சர் எல்லாரும் தூக்கின்னு போயிட்டோம். கவனிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இரண்டாவது காரியம், கர்த்தரை நம்ம மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே திருமணத்துக்கு பாருங்க போடப்பட்ட ஆபரணங்களையும் ஆடைகளையும் மறக்கவே மாட்டாங்க. அடிக்கடிக்கு எடுத்து அந்த யூத பெண் நம்ம பார்ப்பாங்க. உங்களுக்கு இருக்குதுங்களா கல்யாணம் பண்ண அந்த புடவெல்லாம்? கல்யாணத்துக்கு கட்டிங்களே பட்டு புடவை, கூரை புடவை இருக்குதுன்ட்டு போறீங்க. இருக்குதுங்களா? இருக்குது, நல்லது. யாரெல்லாம் வச்சுக்கிறீங்க? எடுத்து பார்க்குறீங்களா? பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதா வெறுப்பாக இருக்குதா? ஓடியா ஒன்று பின்னாடியே இருக்கிறீங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க அதை அடிக்கடிக்க எடுத்து நம்ம பார்த்து தான் பழைய நாட்கள் நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் எண்ணி முடியாத நாட்களை யாரை மறந்துட்டாங்க? கர்த்தரை மறந்துட்டாங்க. யாரை நோக்கி கூப்பிட்றாங்க? ஆபத்தில் விக்கிரங்களை நோக்கி கூப்பிட்றாங்க. ரட்சிப்பு இல்லாமல் போயிட்டு. தலைப்பு நான் சொன்னேன், ரட்சிப்பு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது காரியம், துன்மார்க்குடைய கைக்கு கர்த்தர் விலக்கி ரட்சிப்பான். துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? விஷத்தை போல நாவை கூர்மையாக வச்சுன்னு இருப்பேன். விரியன் பாம்பை போல விஷத்தை கக்கிறவன், வேடனை போல பதிவிருந்து நம்மளை தாக்குகிறவன். அவன் நம் வழியை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம் பொருளாதாரத்தை எடுக்கும்படியா அவன் பிரயாசப்படுகிறவன். அதுலேருந்து விடுதலையாக்கப்படணும்னா நாம் ஜெபிக்கணும். ஆமே. ரெண்டாவது தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு முதுக அல்ல, தேவனுக்கு முகத்தை அல்ல, முதுக காட்டி ரட்சியம் என்று சொன்னாங்க. கர்த்தர் ரட்சிக்கிற காரணம் என்னன்னா, கர்த்தரை மறந்துட்டு யாரை தேடுறாங்க? விக்கிரகங்களை என்ன பண்ண தேடுறாங்க. அதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது காரியம், என்னை ரட்சியும் என்று கர்த்தரை துதித்தாங்க. ஆண்டவர் அவர்களை குணமாக்கினார். அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தாவே எங்களை குணமாக்கும், அப்போது குணமாகும். எங்களை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவோம். தேவரீரே என் துதி. தேவ பிள்ளைகளே பாருங்க, மாந்திரிகத்திலிருந்து விடுதலையாகணும், கட்டிலிருந்து விடுதலையாகணும், வியாதியிலிருந்து விடுதலையாகணும். இதுக்கு ஒரே வழி என்னன்னா துதிக்கணுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எரிகோ உங்களுக்கு இடிந்து விழணும், அது உங்களுக்கு பாதி ஆகணும்னா கர்த்தர் கடவரை எடுத்துன்னு போ, மண் வெட்டி எடுத்துன்னு போன்னு சொல்லு. துதி. சுற்றி வா. ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வா. 7வது நாள் 7 முறை சுற்றி வர சொல்ற. அதனுடைய சுற்றளவு, எரிகோ பட்டணத்துடைய சுற்றளவு 12 மைல் தூரம். 7வது நாள் எத்தனை மைல் சுற்றுறாங்கன்னா 84 மைல் தூரம் சுற்றுறாங்க. பலனெல்லாம் இழந்து போச்சு. யோசுவா, இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் சுற்றணும், எங்களால் நடக்க முடியலையா அப்படின்னு அவன் பலனை சார்ந்து கீழே விழும்போது எக்காலத்தை எடுத்து ஊதுறாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ மதில் இடிந்து விழும்படி கர்த்தர் செய்யலாம். ஆமென். தேவ பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் தலை கீழே தொங்குறாங்க. கர்த்தரை துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. தூதர்கள் உள்ள வராங்க, பார்க்குறாங்க. சிறைச்சாலை அதிகாரிலாம் பார்க்குறாங்க. தேவர்கள் அல்லவா இவங்க நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சிறையில் போட்டனோ அவனே வந்து ஞானஸ்தானம் எடுத்துன்னு போகும்படி கர்த்தர் செய்கிறான். அதனால துதிச்சாதான் நமக்கு சுகம் இருக்கும், துதிச்சாதான் விடுதலை, துதிச்சாதான் ஆசீர்வாதம், துதிச்சானா கட்டுகள் எல்லாம் நான் பண்ண உடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அதனால என்ன பண்ணோம்? துன்மார்க்கனுடைய கைக்கு விலக்கணும்னா ஜெபம் இருக்கும். அவன் நம்முடைய வழிகளை கவுர்த்து போட முடியாது. எத்தனை பண்ணுகிறான்? ஜெபிச்சாதான் விடுதலை. ஆபத்துல கர்த்தர் விடுதலை ஆக்குறேன்னா நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நம்ம எதை காமிக்கணும்? முகத்தை காமிக்கணும். ஆண்டவரை மறந்து விக்கிரகத்தை இடத்துல போனோம்னா ஆபத்துல நமக்கு ரட்சிப்பே இல்லை. எத்தனையோ பேர் பிரச்சனை போராட்டம் வந்தோடனே குறி சொல்றவங்களை நோக்கி ஓடுவாங்க, அஞ்சனம்பாக்கில் நோக்கி ஓடுவாங்க. பவுல் அது மாதிரி தான் போனார், சவுல் அது மாதிரி தான் போனார். ரட்சிப்பு கிடைச்சதா? இல்லை, பட்டயத்தினால் தான் கொலை செய்யப்பட்டார். மூன்றாவது தேவ பிள்ளைகளை, என்னை ரட்சியும் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னாங்க. கர்த்தர் அவங்க குணமாக்கிறார். அதனால விடுதலை வேணும், சுகம் வேணும்னா சும்மா இருக்கும் போனா கர்த்தரை துதிச்சுக்கினே இருந்து பாருங்க, உங்க காரியங்களை எழும்பபடி கர்த்தர் செஞ்சுருவாங்க. கண்களை மூலமா, என் தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். கொடுக்க போகிற காணிக்கை ஆசீர்வதிங்க. இந்த வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை